तलबा और तालिबात और पेरेंट्स से गुजारिश करता हूँ कि खामोशी से जो है बैठकर इस तकरीर का जो है मुआयना फरमाएं। பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய சிறப்பு விருந்தினர்களே, கண்ணியத்திற்குரிய தலைமை ஆசிரியர்களே, உயரிய நோக்கத்தை உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் மதமான ஆசிரிய ஆசைகளே, குட்டி மேதைகளே, வருங்கால தூண்களே, என் அன்பினிய சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போது பேச போகும் தலைப்பு இந்தியாவின் சுதந்திர தினம். அல்லும் பகலும் உழைத்து, அடியிலும் முதலிலும் பிழைத்து, ஒற்றுமையோடு நினைத்து, வேற்றுமை எண்ணம் கலைத்து, அடிமை விலங்கினை உடைத்து, அழகோ கண்ணீரை துடைத்து, பெற்ற சுதந்திர காற்றை சுவாசிக்க, போராட்ட வீரர்கள் தியாகத்தை யோசிக்க, சிந்திய ரத்தமும் பெருமையை சொல்லுமே, சுதந்திரம் காற்றும் பெருமையை வெல்லுமே, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவம் வாழிடும் நனீசி நேர்ந்தனவே என்பதை உணர்ந்து தண்ணி விட்டால் வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரி கண்ணீரார் காத்தோம் கருவத்தில் வளமோ என்று கண்ணீர் விட்டு காத்து கிடைத்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அந்த தியாகிகளை நினைவில் வைத்துள்ளோமா? சத்தியத்தின் வசி நின்று சுதந்திரத்தை சரித்திரத்தில் பெற்றாரை மறக்கலாமா? தத்துவத்தில் இறுதியாக நின்றுதானே தகுதியான தலைவரை மறக்கலாமா? வித்தகமாய் முத்திரியை பதித்து நின்று வெற்றி பெற்ற நம்மவரை மறக்கலாமா? புத்துணர்ச்சி விடுதலை பூக்க வைத்து போர் புரிந்த நல்லோரை மறக்கலாமா? மண்ணிலே மண்டியிட்டு அடிமையால் வாழ மேட்டு நாட்டவர் மண்ணை தொட்டு நம்மையே ஆள யானை காலிலே மிதிப்பட்ட எறும்புகள் போல ஏழை மக்களின் துன்பரங்கள் நீள அஞ்சிடா நெஞ்சமும் அடிப்படையாது கொஞ்சமும் ஒற்றுமை என்னும் வாளெடுத்து போராட்டம் என்னும் போர் தொடுத்து விடுதலை என்ற அம்சங்கும் பிறந்து பல தியாகிகள் உயிர் திறந்து அகிம்சை வழியில் சிறந்து பெறப்பட்டது சுதந்திரம் என்னும் அருமருந்து. இந்தியா சுதந்திரம் பற்றி ஒவ்வொரு இந்தியனும் வெவ்வேறு கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர். சிலருக்கு இது நீண்ட போராட்டத்தை நினைவூட்டுகிறது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு இது நாட்டின் பெருமை மற்றும் மரியாதைக்காக நிற்கிறது. சில பேருக்கு பள்ளியில் இணைப்பு வழங்கும் நாள் மட்டும்தான். நாடு முழுவதும் தேசபக்தி உணர்வுடன் நாம் காண வேண்டும். இந்தியர்கள் அனைவரும் தேசிய உணர்வு மற்றும் தேசபக்தியுடன் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும். இது சுதந்திர கொண்டாட்டம் மட்டுமல்ல, நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடும் விஷயம் என அனைவரும் உணர வேண்டும். நம் நாட்டு விடுதலைக்காக மன்னர்கள் மட்டுமின்றி தலைவர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், கற்றவர்கள் முதல் பாமர குடிமக்கள் வரை அனைவரும் போராடி உள்ளனர். எண்ணற்ற தியாக சீலர்கள் தாம் வாழ்வை துச்சமென மதித்து பாரத தாயை அடிமை விலங்கினை தகர்த்திருந்தனர். அவர்கள் அறுபாடுபட்டு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். சாதி மத வேறுபாடு உழைத்து பாரத தாயை பாதம் பணித்து ஒற்றுமையில் நீ உயர்த்து தேசிய கொடியை நீ உயர்த்து பாரத தாயை நேசிப்போம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம். தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம். பெற்ற சுதந்திரத்தை காத்திடுவோம். அவர் தியாகத்தை தினமும் போக்கிடுவோம். ஒற்றுமையாய் நாம் வாழ்ந்திடுவோம். இந்தியர் என்று பெருமை கொள்வோம் என உறுதியளித்து என் உரையை முடிக்கிறேன். ஜெய் ஹிந்த். वेरी गुड तस्मिया नूरीन। नेक्स्ट जो है अहमद अली।